ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினகர் தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். லெமன் ரைஸ் எப்படி ரொம்ப டேஸ்டியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த லெமன் ரைஸ் செய்கிறதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் லெமன் எடுத்து பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதில் இருக்க விதைகளை ரிமூவ் பண்ணிவிடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை பருப்பு, 2 பெரிய பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1/4 துண்டு இஞ்சி, அதையும் நறுக்கி வச்சுக்கோங்க. 2 வரமிளகாய், 4 சின்ன வெங்காயத்தை பொடியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு கடலை எண்ணெய் தாளிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு நான் சாதத்தை உதிரி உதிரியாக எடுத்து வடித்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய தட்டில் போட்டு இந்த மாதிரி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸில் சால்ட்டும் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம இதை முன்னாடியே செய்கிறோம் அப்படின்னா, டைரெக்டாக நம்ம பேனில் ஊற்றும் போது அதோடய ஃப்ளேவரோ அரோமாவும் மாறிடும். ஸோ நீங்கள் முன்னாடியே கலக்கி வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸில் மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கும் உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா புளிப்பு டேஸ்ட்டாக இருக்கும் லெமனோடது. ஸோ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம லெமன் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் எடுத்து வச்சுருக்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்க கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துட்டு கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வர்றப்ப கடலைப்பருப்பு, வரமிளகாய், முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கருகிடக்கூடாது, பருப்பு கருகிடாமல் வதக்குங்க. முந்திரி பருப்பும் கடலைப்பருப்பும் கருகிடக்கூடாது. கொஞ்சமாக இப்போது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் இப்போ சேர்த்துக்கோங்க. இப்போது நான் கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். நல்லா சேர்த்து எல்லாத்தையும் கருகாமல் வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்ததும் நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்து இந்த தண்ணி லைட்டாக சுண்டுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாதத்தில் கிளற ஆரம்பிச்சிடலாம். அது வரைக்கும் இப்போது நம்ம கார்னிஷிங்காக கொத்தமல்லி கொஞ்சமாக சாப் பண்ணி வச்சுக்குவோம். கார்னிஷிங்க்கு மட்டும் கிடையாது, சாதத்தோட கிளறியும் சாப்பிடலாம். கொஞ்சமாக நான் எடுத்து கட் பண்ணி வச்சிட்ருக்கேன். நம்ம லெமன் கரைசலை பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி நல்லா சுண்டி வந்திருக்கு. எண்ணெயும் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. கன்சிஸ்டன்சியும் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சாதத்தில் மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பெரிய பிளேட்டில் எடுத்து வச்சுருக்க சாதத்து கூட இந்த மிக்ஸை மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு கரண்டி வச்சு நல்லா எல்லா சைடும் மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்மளுக்கு நல்ல கலரில் கிடைக்கும் இந்த லெமன் ரைஸ். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பிகாஸ் நம்ம எல்லா பருப்பும் சேர்த்துருக்கோம். கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, நிலக்கடலைப்பருப்பு முதற்கொண்டு. ஸோ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மேலே கார்னிஷிங்காக எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை தூவிடுங்க. நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான லெமன் ரைஸ் நொடியில் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி, குயிக்காக செஞ்சிடலாம். உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you.